அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 1/5/2024 முதல் 9 நவகிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகமும் பல நன்மைகளை அள்ளி தரக்கூடிய உயர்ந்த கிரகமுமான குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதனால் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான மாற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், கடகராசியாகும். பூசம் நட்சத்திரம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை கர்மஸ்தானத்தில் சஞ்சாரித்த குரு பகவானாகட்டும், உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பல்வேறான நெருக்கடிகளையும் பல துன்பங்களையும் துயரங்களையும் தந்து கொண்டிருந்த சனி பகவானாலும் ஏகப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளையும் வருமானம் சார்ந்தவற்றில் பெரும் சிக்கல்களையும் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தவர்கள் கூட மிக தாழ்ந்த ஸ்தானத்திற்கு சென்றிருக்க வேண்டிய கசப்பான சந்தர்ப்பங்கள் என்று எங்கு சென்றாலும் தினந்தோறும் ஒரு தலைவலியும் பிரச்சனையும் இல்லாமல் நாட்களை கடந்திருக்க முடியாது. எவ்வளவு அறிவான நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் சிறு பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளாக சந்தித்து ஏகப்பட்ட நெருக்கடிகளையும் குடும்பம் ரீதியாக பல்வேறான குழப்பங்கள் விரக்தியான சூழல்கள் என்று எங்கு சென்றாலும் பெரும் இன்னல்களை சந்தித்து கொண்டிருந்த பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது சிறந்த அதிர்ஷ்டத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு தரக்கூடிய உன்னதமான பெயர்ச்சியாக இருக்கும். அதனால் பட்ட துன்பங்களுக்கும் பெரும் வேதனைகளுக்கும் மருந்துகளை தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சியாகவே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உருவாகும். அதனால் இதுவரை இருந்த சுணக்கங்கள் சோம்பேறித்தனங்களை முழுமையாக மூட்டை கட்டி வீசிவிட்டு எந்த செயல்களையும் துணிவுடன் எதிர்த்து சாதிக்கக்கூடிய எண்ணங்களை வளர்த்து நீங்கள் உங்கள் முயற்சிகளை மேம்படுத்தும் பொழுது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது முற்றாக உங்களுக்கு சிறந்த உயர்வுகளையும் மிகப்பெரிய நன்மைகளையும் தரக்கூடிய உன்னதமான சூழல்களை உருவாக்கும். கர்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பல்வேறான தொழில் ரீதியாக நெருக்கடிகளையும் தேவையற்ற இடமாறுதல்கள் பதவி இழப்பு சார்ந்த சிக்கல்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம். அதுபோன்ற சிக்கல்கள் இனி முற்றாக விலகும். உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். குடும்பம் ரீதியாக இருந்த வீண் குழப்பங்கள், பணம் சார்ந்த பற்றாக்குறைகள், ஓயாத சண்டை சச்சரவுகள், குடும்பத்தின் மீதே ஒரு விரக்தியும் வெறுப்பும் அதிகரித்திருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இனி குடும்பம் ரீதியாக நல்ல சுபத்துவமான பலன்கள் நடைபெறும். குறிப்பாக குடும்பத்தில் வறுமைகள் நீங்கி முன்னேற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும். குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் இருக்கக்கூடிய சிறு முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சார்ந்தவற்றில் முன்னேற்பாடுடன் செய்து அதில் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய வாய்ப்புகளும் தேவையற்ற பண இழப்புகள் தவிர்த்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அஷ்டமச்சனியினால் கடுமையான இன்னல்களையும் பெரும் துயர்களையும் சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற சிக்கல்கள் இனி மாறும். கல்வியில் நல்ல ஆர்வமுடன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நினைவுத்திறன்களும் நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு மேம்படும். இதனால் கல்வியின் மீது இருந்த சுணசுணப்புகள் முற்றாக விலகி கல்வியில் நல்ல வளர்ச்சிகளை பெறலாம். பட்டப்படிப்பு சார்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் கல்வி ரீதியாக இருந்த அரியர் சார்ந்த பிரச்சனைகள் சில குளறுபடிகள் முற்றாக விலகி கல்வி நிறுவனங்களில் உங்களுக்கு நற்பெயர்களும் முன்னேற்றங்களும் உருவாகும். இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்து அஷ்டம சனியினாலும் கர்மஸ்தானத்தில் இருந்த குருவினாலும் ஏகப்பட்ட தடைகளையும் பல்வேறான இன்னல்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற சிக்கல்கள் இனி முற்றாக விலகும். ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களது கலத்தரஸ்தானமான 7ஆம் இடத்தை மிக வலிமையாக பார்வையிடுவதும் அவ்விடத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்து அவற்றை குரு பகவான் பார்க்கும் பொழுது நிச்சயம் இதுவரை திருமணம் ஏதோ ஒரு வகையில் தடையேற்பட்டு கொண்டிருந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய சுப சூழல்கள் மிக மிக அதிகம். இதுவரை குழந்தை பேர் இல்லாத பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பகவான் மிக வலிமையுடன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பது சிறந்த அதிர்ஷ்டத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். எந்த சூழ்நிலைகளை எப்படி சாதகமாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களும் உங்களுக்கு வலிமையடையும். இதுநாள் வரை குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய காரணிகள் உடல் ரீதியாக நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல உயர்வுகள் உருவாகும். குறிப்பாக விந்தணு சார்ந்த சில பிரச்சனைகளும் கருமுட்டை சார்ந்த வளர்ச்சி குறைபாடு சார்ந்த சில பிரச்சனைகளும் குரு பகவானுடைய அருளால் முற்றாக நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிட்டும் என்று குறிப்பிடலாம். மருத்துவம் சார்ந்து உடல் ரீதியாக சில குறைபாடுகளால் குழந்தை பிறப்புக்கு முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு தாராளமாக குழந்தை பிறப்புக்கான முயற்சிகளை நீங்கள் மருத்துவ ரீதியாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும்.
பூர்வீகம் சார்ந்த இடங்களில் இருந்த வில்லங்கங்கள், சில சட்ட சிக்கல்கள் முற்றாக விலகும். பூர்வீகத்தினால் ஆதாயத்தையும் நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், பூர்வீகத்தில் வீடு கட்டுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டும் பல்வேறான தடைகள் ஏற்படுகிறது என்ற எண்ண ஓட்டங்கள் இனி முற்றாக விலகும். பூர்வீகத்தினால் நல்ல தனலாபங்களையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், திடீர் அதிர்ஷ்டங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு கிட்டக்கூடிய சாதகமான சிறப்பு சூழல்கள் அதிகரிக்கும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக கடந்த காலங்களில் மிக இருட்டான காலம் என்றே குறிப்பிடலாம். எங்கு சென்றாலும் ஒரு முட்டலும் மோதலும் தவிர்க்க முடியாது. ஏகப்பட்ட பொருள் இழப்பீடுகளையும் தனம் சார்ந்த வகையில் பெரிய பற்றாக்குறைகளையும் மிக மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். உடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், சிறு தவறுகளால் பெரும் இழப்பீடுகளை பொருளாதார ரீதியாக சந்தித்திருக்க வேண்டிய கஷ்டமான சூழல்கள் என்று பல இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் முற்றாக விலகும். அஷ்டமச்சனியுடைய பாதிப்புகள் குரு பகவானுடைய கடாட்சத்தினால் வெகுவாக குறைவதினால் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அறுவடை செய்யலாம். அதனால் பட்ட துன்பங்களுக்கு சிறந்த நற்பலன்களையும் மேன்மையான அனுகூலமான முன்னேற்றங்களையும் காணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக அஷ்டம குருவினாலும் இருந்த அஷ்டம சனியினாலும் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவானினாலும் சம்மந்தமில்லாமல் தொழில் மாறுதல் சார்ந்த பிரச்சனைகளும், பதவி இழப்பு சார்ந்த தொந்தரவுகளும், உடன் பணிபுரியக்கூடிய நபர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் என்று தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக ஏற்பட்ட பல்வேறான குழப்படிகளும் நெருக்கடிகளும் முற்றாக விலகி உங்களுக்கு நல்ல மேன்மைகளும் உயர்வுகளும் உருவாகும். உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரங்களும் அதற்கேற்ற உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்பானதொரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக ஏகப்பட்ட குளறுபடிகளையும் கடுமையான பணிச்சுமைகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அதற்கேற்ற லாபமோ பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்காமல் மனரீதியாக பெரும் புண்களை இதுவரை சம்பாதித்த உங்களுக்கு நிச்சயம் இந்த அரசுத்துறை ரீதியாக உங்களுக்கு சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வு சார்ந்த பிரச்சனைகளும், உங்கள் திறமைகளை அங்கீகரிக்கக்கூடிய பெரிய மனிதனுடைய உயர்வுகளும் ஆறுதலும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். இதனால் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை கேட்பவருக்குத்தான் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள், இவர்கள் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அங்கே படும் வேதனைகளை மிகப்பெரிய துன்பம் என்று குறிப்பிடலாம். ஏகப்பட்ட இன்னல்களையும் பெரும் நெருக்கடிகளையும், செய்யாத குற்றங்களுக்கு பழிபாவங்களை சுமந்து சம்பள இருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பெரும் தொந்தரவுகளும், அடிக்கடி தொழில் ரீதியாக நிலையற்ற தன்மைகளும் என்று விரக்தியாக இருந்த உங்களுக்கு குரு பகவான் உங்களது வெளிநாட்டு ஸ்தானத்தில் மிக அற்புதமாக சஞ்சாரம் செய்வது உன்னதமான விசேஷமாகும். அதனால் நிச்சயம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு வருமானம் ரீதியாக ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். அரசுத்துறை வேலைக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி சிறந்த அதிர்ஷ்டத்தையும் உயர்வுகளையும் உருவாக்கும். குரு பகவான் உங்களது 3ஆம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தை மிக உன்னதமாக பார்வையிடுவதினால் இதுவரை அரசுத்துறை வேலைக்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டும் வேலை இழப்பு சார்ந்த சிக்கல்கள், வேலைகள் கிடைக்காமல் நூலிலையில் தவறி போயிருக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இனி முற்றாக விலகும். அரசுத்துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் மே மாதத்திற்கு மேல் அவசியம் எழுதுங்கள். அரசுத்துறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவும் சிந்தனையும் உங்களுக்கு நிறைவேறும். கடகராசி பூச நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை அஷ்டம சனியினாலும் கர்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவானினாலும் 10ஆவதற்கு உங்களது 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவானினாலும் ஏகப்பட்ட இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள். குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் கடுமையான மூட்டுவலி சார்ந்த தொந்தரவுகளையும் நரம்பு இறுக்கம் சார்ந்த தொந்தரவுகளையும் மிக அதிகமாக சந்தித்த உங்களுக்கு அது போன்ற சிக்கல்கள் இனி நிவர்த்தியாகும். உடல்நிலையில் நல்ல மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நல்ல வளர்ச்சிகளையும் அனுகூலமான பலன்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். பொதுவாக பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது சிறந்த அதிர்ஷ்டத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கும். இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் முற்றாக விலகி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். லாபத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய குரு பகவான் சிறந்த நற்பலன்களையும் மேன்மைகளையும் உங்களுக்கு உருவாக்குவார். இதனால் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் பணிச்சுமைகள் முற்றாக குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூச நட்சத்திரம் கடகராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சென்று அங்கே உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு தவறாத அர்ச்சனை செய்து வர படிப்படியாக மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.